மனைவியை விட்டு பிரிந்த பின்பு புத்தி தெளிந்த தனுஷ் ஜெயம் ரவி. கமுக்கமாக இருந்து கண்ணி வெடி வைத்த மாமியார். இப்போ பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் இந்த விவகாரத்து பிரச்சனை தான் அடுத்தடுத்து நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகரிச்சுட்டு பரபரப்பாக பேசி கொண்டு வராங்க. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விவகாரத்து என்பது கடையில் கேட்டதுமே உடனே கிடைக்கிற விஷயம் என்பதற்கு ஏற்ப பலருமே குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட மன கசப்பினால் உடனே விவகாரத்து நாடி போகிறாங்க. அதிலும் சினிமாவில் இருக்கும் பிரபலங்கள் பலருமே பல வருடங்களாக வாழ்ந்த பிறகும் ஒரே ஒரு மனஸ்தாபமாக வந்த பிறகு உடனே விவகாரத்து செய்த முடிவு பண்ணி விடுறாங்க. அப்படித்தான் சமீப காலமாக பல பிரபலங்கள் விவகாரத்து செய்து கொண்டே வராங்க. இந்த லிஸ்ட்டில் யாரும் எதிர்பார்க்காத மனம் ஒத்து போய் தம்பதிகளாக பெயர் வாங்கின ஜெயம் ரவி ஆர்த்தி வந்து விட்டாங்க. இந்த விஷயத்தை ஜெயம் ரவி அதிகாரப்பூர்வமாக அறித்ததும் என்னது இவர்கள் பிரிய போகிறார்களா? சமீபத்தில் கொடுத்த பேட்டி கூட ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் அதிக அன்பையும் வெளிப்படுத்தும் விதமாக பேசியிருந்தாங்க. அந்த பேட்டியில் எல்லாமே சோசியல் மீடியாவில் வைரலாகி ஜெயம் ரவி குடும்பம் இப்படி தான் கணவன் மனைவி வாழணும் என்று நிறைய பேர் ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் என்ன அதற்குள் விவகாரத்து முடிவை எடுத்து விட்டாங்கள் என்று முணுமுணுக்க வைத்தது. ஆனால் இதற்கு எத்தனையோ காரணங்கள் இருந்தாலும் ஆர்த்தியின் அம்மா கமுக்கமாக இருந்து ஜெயம் ரவியை அடக்குமுறை செய்து வந்தனால் தான் ஜெயம் ரவி இந்த முடிவு எடுத்தாங்களா என்பது ஒரு பக்கம் கசிந்து வருகிறது. இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி பாடகி கெனிசாவுடன் இருக்கும் தொடர்பிலான கூட வாய்ப்பு இருக்கிறது என்று சில சர்ச்சைகளை எழுப்பி வந்தாங்க. இந்த நிலையில் விவகாரத்து நோட்டீஸை வெளிப்படையாக ஜெயம் ரவி எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியலை என சில செய்திகள் வெளியானது. ஆனால் தவர் நடிப்பில் உருவாகியுள்ள பிரதர் என்கிற படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் ஜெயம் ரவி கலந்து கொண்டாங்க. அதில் ஜெயம் ரவியின் அண்ணன் மற்றும் அக்கா அனைவருமே குடும்பத்துடன் கலந்து கொண்டு ஜெயம் ரவிக்கு பக்கபலமாக இருந்தாங்க. ஜெயம் ரவியும் திருமணத்துக்கு பிறகு தனது குடும்பத்தை இந்த அளவிற்கு கௌரவித்து சந்தோஷப்படுத்தும் ஒரு தருணமாக இப்பொழுதுதான் பார்க்கப்படுகிறது. பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும் பொழுது பெற்றோர்களின் அருமை புரிந்து கொள்ளாத ஜெயம் ரவி தற்போது தான் குடும்பத்தை எட்டி பார்க்கும் அளவிற்கு எண்ணம் தோன்றுகிறதா? இதே மாதிரியான தனுஷ் ஐஸ்வர்யாவும் ரஜினிகாந்துடன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வரும் பொழுதுதான் பெற்றோர்கள் பெருசாக எங்கே கூட்டிகிட்டு போய் கௌரவப்படுத்ததே கிடையாது. ஆனால் எப்பொழுதுமே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவகாரத்து செய்தாரோ அப்பொழுது அனைத்து விஷயங்களும் தான் பெற்றோர்கள் முன்னிலையில் வைத்துதான் ஆசீர்வாதம் பெற்று ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கிறார். ஆக மொத்தத்தில் மனைவி குடும்பத்துடன் இருக்கும் பொழுது பெற்றோர்களின் அருமை புரியாது. மனைவி விட்டு பிரிந்த பின்புதான் பெற்றோர்களின் அருமை புரியும்படி புத்தி தெளிந்திருக்கிறதா? இதனைத் தொடர்ந்து தற்போது ஜெயம் ரவி அளித்தும் பேட்டியில் என்னுடைய விவகாரத்து தனிப்பட முடிவு, அதில் ஆளுக்கால் ஒவ்வொரு கருத்தை சொல்லி திணிக்காதீங்க. அத்துடன் பாடகி கெனிசா 600 ஸ்டேஜ் ஷோ பாடினாங்க. ஆளாகி நின்று இந்த அளவுக்கு ஜெயித்து காட்டியிருக்காங்க. பல உயிர்களையும் காப்பாற்றியிருக்காங்க. அவர்களை பற்றி தவறாக பேச வேண்டாம். நானும் அவங்க வருங்காலத்தில் ஒரு ஷீலிங் சென்டர் ஆரம்பிக்க வேண்டும் என்று பிளான் பண்ணி வைத்திருக்கோம். அதை யாரும் கெடுக்க வேண்டாம், கெடுக்க முடியாது, மற்றவர்கள் வாழ விடு, நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்று கேட்டிருக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் கூட இவரோட மனைவி ஆர்த்தியை பற்றி எந்தவித வார்த்தையும் பேசாமல் பாடகி கெனிசா பற்றி பெருமையாக பேசியிருப்பது பலர் இவர் மீது சந்தேகங்களும் இன்னும் அதிகப்படும் விதமாக அமைந்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.